நிறையா பேருக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற அவசியம் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நல்லா இங்கிலீஷ் பேசிடணும் அப்படின்ற ஒரு ட்ரைவும் இருக்குது. இது போக நிறைய பேர் நம்மளை பார்த்து நக்கல் பண்ணாலும் அதை தாண்டி நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. இந்த பெயின், அவசியம் அண்ட் நீட், ட்ரைவ் இதெல்லாம் இருந்தாலுமே இந்த இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறத எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ராமிசிங்காக இல்லை ஒரு கிளியரான ஒரு பாத்வே வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கும்போது என்னென்ன பாத்வேஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குது, இந்த மெத்தடில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது எந்த மெத்தட் பெஸ்ட் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம ரேங்க்கும் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சர்க்கிளில் யாராவது இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் ஓப்பனாக இந்த மாதிரி எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், ஸோ உங்கள் கூட ரெகுலராக பேசி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம். அண்ட் முக்கியமாக அவங்ககிட்ட பேசும்போது யூ கேன் ரிக்வெஸ்ட் தெம், எனக்கு கரெக்ஷன் வந்து ரொம்ப மினிமலாக பண்ணுங்கள், எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும், பட் நான் அதை நிறையா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், அதனால உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பெட்டர். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட பேசும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு ஒரு லைவ் டிமாண்ட் இருக்கும், நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அவங்க பேச பேச நீங்கள் வந்து பதில் பேசிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதுதான். ரெண்டாவது, உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நிறையா தெரியும், அதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைவான ஆப்பர்ச்சுனிட்டி, லைவ் ஃபீட்பேக். அதாவது நீங்கள் பேச பேச அவங்க வந்து இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, இல்லை யூ கேன் சே திஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி சின்ன ஃபீட்பேக் கொடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா லைவ் ஃபீட்பேக் கூட இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ as I said, நீங்கள் வந்து இங்கிலீஷ் ஆல்ரெடி தெரியும், யூ ஜஸ்ட் புட்டிங் இட் டு ப்ராக்டிஸ். இந்த மெத்தடில் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஒகாபுலரியோ கிராமர்லையோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வந்து சிம்பிளாக பேட்டர்ன்ஸ், அவங்க எப்படி பேசுகிறாங்க அதே மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். And you slowly subconsciously start picking up patterns which will help you speak fluently. இங்கே ஒரே ஒரு பாசிபிள் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த பர்சன் வந்து சூட்டபிளாக இல்லாமல் இருக்கிறது தான். இப்போ அவங்க வந்து டாக்ஸிக்காக இருக்காங்க, அவங்க மேற்கொண்டு உங்களை வந்து புட் டவுன் பண்ண போகிறாங்க, இல்லை வந்து டிஸ்கரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்போ இந்த மெத்தட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்னு நீங்களே வந்து இவாலுவேட் பண்ணி பார்க்கலாம். Day 1 அவங்ககிட்ட இந்த பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசி ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. Day 30 அல்லது ஒரு 4-5 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு, ரெகுலராக பேசிகிட்டே இருந்துட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் பேசி ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். இந்த ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் ஒரு 3 முக்கியமான அட்வான்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஆப்வியஸாக ஸ்ட்ரக்சர், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறது அப்படின்றத கிளியராக வந்து சொல்லிடுவாங்க. ரெண்டாவது அக்கௌண்டபிலிட்டி அல்லது டிசிப்ளின். நீங்கள் பே பண்ணி ஒருத்தங்கிட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிசிப்ளின் வந்து இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு கிளாஸ் இருக்குன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆவீங்க. உங்களுக்கு வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங், டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி, இது 3மே பெய்ட் லேர்னிங்கில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1-on-1. ஸோ 1-on-1 வந்து அகைன் நத்திங் பட் an இங்கிலீஷ் ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட பே பண்ணி அவங்ககிட்ட ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ப்ராசஸாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இதுக்கும் அந்த இங்கிலீஷ் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்ட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். பட் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இந்த 1-on-1 கோச்சிங் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். எனக்கு வந்து அதிகமாக ஆஃபீஸில் எப்படி பேசுறது அப்படின்றது எனக்கு தெரியணும். நான் வந்து அப்ராட் போகிறேன், நான் வந்து ஸ்டடீஸ்க்கு அப்ராட் போகிறேன், அங்கே வந்து பேசும்போது நான் நேச்சுரலாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு பர்சனலைஸ்டாக நீங்கள் வந்து 1-on-1 கோச்சிங்கில் வந்து நீங்கள் கேட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இங்கிலீஷ் ஃப்ரெண்டுக்கும் 1-on-1க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒன்று இட்ஸ் பெய்டு, இன்னும் பயங்கர பர்சனலைஸ்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து குரூப் கோச்சிங். குரூப் கோச்சிங் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் அதை பேசி அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த லேர்னிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவாக ஒரு குரூப் முன்னாடி பேச வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஹை ப்ரெஷர் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ப்ராப்ளம்ஸ். திடீர்னு முக்கியமான இடத்துல ஒரு 4-5 பேர் முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்டாங்க, இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா நம்ம வந்து பிளாங்க் ஆகும். அந்த சிச்சுவேஷனை நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் முன்னாடி பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் இம்ப்ரூவ் ஆகும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோ இல்லை ஒகாபுலரி கற்றுக்கிட்டோ அது இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ இந்த லைவ் ப்ரெஷர் சுச்சுவேஷனை நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஆகாமல் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். ஸோ அது வந்து குரூப் கோச்சிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். 1-on-1ம் சரி, குரூப் கோச்சிங்கும் சரி,
ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே நம்ம வந்து பண்ணலாம். ஆப்வியஸாக ஆஃப்லைன் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் லைவாக ஒருத்தங்களை ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அவங்க ஃபேஷியல் கியூஸ் என்னென்ன இருக்குது, என்ன டோனில் பேசுகிறாங்க, அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் என்ன, இதெல்லாம் வந்து இன்னும் டைரெக்டாக புரியும். ஆன்லைன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஃபோன் கால் அல்லது வீடியோ காலில் நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி உங்களால் ஆஃப்லைன் போக முடியும் அப்படின்னா ஆஃப்லைன் போகலாம். ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்கில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். இப்போது உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் கோச்சிங் தரேன், இல்லை குரூப் கோச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன மெத்தடில் டீச் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக இவாலுவேட் பண்ணுங்கள். அவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து டோட்டலி டிரான்ஸ்லேஷன், நீங்கள் தமிழில் பேசி அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம். ஒன் ஆஃப் த ஸ்லோவஸ்ட் வேஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் வேஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வுட் பி டு லேர்ன் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் த்ரூ கிராமர். ஸோ சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து வெறும் ஒகேபுலரியில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, வெறும் கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லை சிம்பிளாக டிரான்ஸ்லேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். லைவாக பேசுறதுக்கான சிச்சுவேஷன், லைவ் ஃபீட்பேக் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு அது சூட் ஆகுமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ். ஆன்லைன் கோர்சஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன, இது வந்து ரொம்ப சீப். கண்டிப்பாக நம்ம வந்து அஃபோர்டபுளாக இருக்கும், லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அதை பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம். பட் இதில் ஒரு கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி அல்லது டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. இது வந்து டோட்டலி உங்களை நம்பி இருக்கு. உங்களுக்கு பயங்கரமாக நீட் இருக்குது, நான் வந்து கற்றுக்கிட்டே ஆவேன், நான் எப்படியாவது கற்றுக்கிட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வாங்கிட்டு எப்படியும் நீங்கள் வந்து கற்றுட்டுருங்க. பட் அகைன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கியும் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெருசாக தெரியாமல் இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங். அடுத்து ஃப்ரீ ரிசோர்ஸ். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஒகேஷ்னலி இன்டர்நெட்டில் பிடிஎஃப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிடச்சா அதை வச்சு லேர்ன் பண்ணுறது. இப்போது இதில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் ரொம்ப அபண்டண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, நிறையா கான்டென்ட் இருக்குது. இங்கே 2 ப்ராப்ளம் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மெத்தடில் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றது கிளியராக இருக்கும். இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இந்த ஐடியா இருந்து அது சம்மந்தமான நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் பார்த்துட்ருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். யார் இந்த ஸ்ட்ரக்சர் சஜஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு பர்சனலாக இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து செட் ஆகுமா ஆகாதா, உங்களோட நீட் என்ன, இதெல்லாம் புரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக தப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து தமிழில் இருக்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98% வந்து கிராமர் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் அதில் முக்கியமாக டிரான்ஸ்லேஷன் பிக் பண்ணி டிரான்ஸ்லேஷன்லேருந்து அதை கிராமட்டிக்கலாக மாற்றி இங்கிலீஷ் வந்து பேச சொல்லிக் கொடுக்குறாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கு எஃபெக்டிவான மெத்தடே கிடையாது. ஒரு 2% பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் ஜர்னி, அவங்க எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாங்க, அவங்க வந்து எப்படி இந்த இங்கிலீஷ் ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கொடுக்குற சில டிப்ஸ். ஸோ இது வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் யூடியூபும் சரி இன்ஸ்டாகிராமும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது சம்மந்தமான டாபிக், நீங்கள் சர்ச் பண்ணுற சம்மந்தமான டாபிக் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும். ஸோ ஜாஸ்தியாக அது கிராமராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூல் பி ஃபோர்ஸ் டு லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ கிராமர். எனக்கு வந்து எழுதுறதுக்கோ இல்லை வந்து படிக்கிறதுக்கோ நீட் வந்து பெருசாக இல்லை அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ கிராமர் டு லேர்ன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸ்பீக்கிங் பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்கு கிராமர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குமே தவிர, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருக்கணுமே தவிர, அது வந்து மெயின் வே ஆஃப் லேர்னிங் வந்து கிடையாது. அண்ட் முக்கியமாக டிரான்ஸ்லேஷன் மெத்தட் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து சஜஷனாக வேற ஒரு யூடியூப் வரும், இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு யூடியூப் வீடியோ. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஃபோக்கஸ்டாக லேர்ன் பண்ண வரீங்க அப்படின்னா அது சம்மந்தமான டிஸ்ட்ராக்ஷன்ஸே வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்கள் போய் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கிராமர் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் நிறையா இருக்கிறனால ஆப்வியஸாக அதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து முக்கியமாக இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங். ஃபைனல் மெத்தட் பார்த்தீங்கன்னா நியூவஸ்ட் கிட் ஆன் த பிளாக், ஏஐ. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 2 hours நான் வந்து ஏஐ கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். ஏஐ நான் வந்து நேற்று டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இப்போ நீங்கள் தனியாக தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, தனியாக யார் கூடயாவது யார்கிட்ட போய் நான் பேசி கற்றுக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த உடனே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. அண்ட் ஈஸிலி 2 to 3 hours நீங்கள் வந்து ஏஐ கூட மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கலாம். கிளாட் யூஸ் பண்ணி, சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாய்ஸ் ஆன் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் கீப் டாக்கிங் டு யூ. நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி கற்றுக்குறீங்க. நான் தனியாக தான் பேச வேண்டியதாக இருக்குது, மிரர் யூஸ் பண்ணி பேசணும், ஷேடோயிங் இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக ஒருத்தர் கூட, அதுவும் நல்ல ஒரு ப்ரிஃபரபிள் உங்களுக்கு எந்த ஆக்சென்ட்டோடு நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த ஆக்சென்ட்டை வந்து நீங்கள் செட் பண்ணி ஏஐ கூட நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதுதான் ஏஐல. அடுத்து அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏஐக்கு நீங்கள் எக்ஸாக்டாக என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் புரிய வச்சாதான் நீங்கள் வந்து ஏஐ கூட பேசும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து ஏஐல புரோக்கன் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன். ஹெல்ப் மீ கரெக்ட் மை இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பிளண்ட்டாக போட்டோன்னே நான் வந்து ஒரு 4-5 லைன் பேசுகிறேன்னா அந்த 4-5 லைன் வந்து சூப்பராக பேசுகிற அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணி சின்னதாக ஒரு 2-3 கரெக்ஷன் சொல்லுது. எனக்கு என்னன்னா அந்த கரெக்ஷன் வந்து வேகா இருந்தது. அண்ட் ஏஐ வந்து ஒரு கரெக்ஷன் சொல்லுதுன்னா உடனே அதை நான் ரிப்பீட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால், அன்லெஸ் நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைனா வில் கீப் கண்டினியூயிங் வித் த கான்வர்சேஷன். இதில் என்ன ஒரு சுச்சுவேஷன்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷ் தப்பாகவே பேசிட்டு இருந்தாலும் அது உங்க கூட பேசிகிட்டே தான் இருக்கும். ஸோ இம்ப்ரூவே ஆகாமல் நீங்கள் கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சாதான் அந்த மசில் மெமரி வந்து டெவலப் ஆகும். அந்த மசில் மெமரியை லிட்டரலி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 hours நீங்கள் வந்து ஏஐ கூட பேசிட்டே இருந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் அமேசிங். பட் யூ ஹேவ் டு டெல் இட், நீங்கள் வந்து என்ன லெவல் ஆஃப் இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக, ஐ எம் வெரி பேட் அட் இங்கிலீஷ், ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட், ஐ நோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அதை வந்து பேச சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல பேசும். கொஞ்சம் டீடியஸாக தான் இருக்கும். 1 by 1 நீங்கள் பேசணும். நிறைய விஷயம் நம்மளோட ஆக்சென்ட்னாலேயோ நம்ம ப்ரொனன்சியேஷனாலேயோ அது புரியாமல் போகலாம். ரொம்ப நேரம் நான் வந்து அது கூட பேசிட்டு இருந்தேன். என் பேர் வந்து முத்துராமன் அப்படின்றது புரியல, ரமோன் தான் வந்து பேசிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல் லிங்குவிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏஐ கூட இருக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் அ கிரேட் பார்ட்னர். உங்களால் எக்ஸாக்டாக ஏஐ கிட்ட என்ன ஸ்ட்ரக்சர் வேணும், நான் இப்படி தான் கற்றுட்டு இருக்கேன், இதுதான் என்னோட லெவல், எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா ஏஐ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இங்கிலீஷ் பேசுறது லேர்ன் பண்ணலாம். ஆப்வியஸ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இது வந்து லைவ் ப்ரெஷர் கிடையாது, லைவ் டிமாண்ட் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட நேராக போய் ஒரு இன்டர்வியூவில் பேசுறதுக்கோ இல்லை ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் பேசுறதுக்கும் ஏஐட்ட பேசுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலி ப்ரெஷர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து 0 ப்ரெஷர். அண்ட் எவ்வளோதான் நீங்கள் வந்து தப்பாக பேசினாலும் ஏஐ வந்து ரொம்ப என்கரேஜிங்காக நீங்கள் வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த 4 மெத்தடில் எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட வந்து இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கலாம், எது ஃபாஸ்டஸ்ட் மெத்தட், எது எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு கேட்டால் நான் வந்து இந்த ஆர்டரில் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த இங்கிலீஷ் ஃப்ரெண்ட், இல்லாட்டி 1-on-1. இப்போ நான் வந்து உங்கள் சர்க்கிளில் நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஏன் கூட நீங்கள் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் வந்து டெய்லி ஒரு 15 to 30 minutes வந்து ஒருத்தங்க கூட கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்போ ஏன்ட்ட அந்த 15-30 minutes ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா 101% அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே தான் என்கிட்ட வந்து 1-on-1 பேடாக நீங்கள் வந்தாலும் அதே சுச்சுவேஷன் தான். யூஆர் ஸ்பெண்டிங் ப்ராப்பர் டைம். இப்போ 1-on-1லாம் மோர் தென் 30 minutes 45 minutes அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு செஷன் அவங்க கூட பேசி நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மெத்தட். ஒன்று ஃப்ரீயாக அந்த இங்கிலீஷ் ஃப்ரெண்ட், இல்லாட்டி பெய்டாக இந்த 1-on-1. ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் டு சூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 1-on-1 பெய்டை விட இல்லை வந்து டைரெக்டாக போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதை விட இதோட காஸ்ட் வந்து ரொம்ப நாமினலாக தான் இருக்கும். பட் அகெயின் நீங்கள் வந்து டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் கையில் இருக்குது. இது வந்து ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் இல்லை அட்லீஸ்ட் இயர்லி ஆக்சஸாவது இருக்கும். ஸோ யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம் வித் இட். எப்போ வேணால் எங்கே வேணால் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக ஆன்லைன் கோர்ஸில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் இருக்கும், நிறையா ரிசோர்ஸ் பிடிஎஃப்ஸ் இருக்கும். அண்ட் வேறு என்னென்ன ட்ரை பண்ணலாம், வேறு என்னென்ன மாதிரி விஷயம் வந்து ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணலாம், ஃப்ரீயாக என்னென்ன இருக்குது, பெய்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஐடியா வந்துடும். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பெஸ்ட் மெத்தட். மூணாவது அல்லது ஈக்குவல் டு செகண்ட் பெஸ்ட் இந்த ஈக்குவல் டு ஆன்லைன் கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா குரூப் கோச்சிங். குரூப் கோச்சிங்கில் உங்களுக்கு பேச டைம் கிடைக்கிறது கம்மியாக இருந்தாலும் இல்லை நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த குரூப்பில் நீங்கள் போய் பேசுவீங்க. நீங்கள் ஷையாக இருக்கீங்க, உங்களுக்கு பேச வந்து உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக கம்மியாக பேசுவீங்க. பட் ஸ்டில் அந்த லைவ் ப்ரெஷர், ஒரு 4 பேர் முன்னாடி பேசுறது, 10 பேர் முன்னாடி பேசுறது, ஒரு சீனியர் முன்னாடி பேசுறது, ஒரு கோச் முன்னாடி நின்று பேசுறது, இது எல்லாமே வந்து இந்த குரூப் கோச்சிங்கில் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் வந்து இங்கிலீஷ் பழகிட்டே இருக்கீங்க, ஆனால் திடீர்னு ஒரு அஃபிஷியல் சுச்சுவேஷனில் பிளாங்க் ஆகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிறைய இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸில் திருப்பி நீங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறது வந்து ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த குரூப் கோச்சிங்கில் வந்து சால்வ் ஆகிற ஒரு விஷயம். இது மூணையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து நேம் பண்ணுவேன். ஃப்ரீ ரிசோர்ஸஸில் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக எனக்கு என்ன இங்கிலீஷ் வேணும்,
நான் அதை வந்து ஒரு 5 வீடியோஸ் பார்க்குறேன், என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா அப்படின்ற செல்ஃப் இவாலுவேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ரிசோர்ஸோட ஆப்வியஸ் அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பாக அது ஃப்ரீ அண்ட் கான்டென்ட் வந்து இன்னைக்கு நிறையா இருக்குது, டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இது போக ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், ஃப்ரீ ப்ரெசன்டேஷன்ஸ் இதெல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஃபைனலி ஏஐ வந்து நான் வந்து இந்த ஆர்டரில் பிளேஸ் பண்ணாமல் இதை வந்து பேரலாக தான் பிளேஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த மெத்தட் சூஸ் பண்ணாலும் ஏஐயை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக கான்வர்சேஷன் வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் அண்ட் 1-on-1 இதை தாண்டி அதுக்கு அடுத்து கான்வர்சேஷன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்சென்டட் பர்சனோட பேசுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஏஐனால கண்டிப்பாக கொடுக்க முடியும். அண்ட் ஒரு நாளைக்கு நான் வந்து 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும், 15 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து லிட்ரலாக அவர் கணக்காக நீங்கள் உட்காந்து டெய்லி ஏஐ கூட பேசலாம். அதுவும் உங்களுக்கு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஏஐ கூட பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேசுகிற ப்ராக்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏஐ வந்து கண்டிப்பாக இந்த 4 ரேங்கிங்கில் வராமல் பேரலில் தான் நான் வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஸோ கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் கூடி சீக்கிரம் வந்து 1-on-1 குரூப் கோச்சிங், ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஹாப்பி ஸ்பீக்கிங்.